எனக்கு தெரிஞ்ச அரசியல் யாருக்குமே இது தெரியாது, என் மருமகனை தவிர. இது உண்மையாக சொல்கிறேன். வேற போட்டுக்க, என்னோட பேசுகிற யாராச்சும் இன்று உள்ள அரசியல் தலைவர்கள் என் கூட பேசுங்க. பேசினீங்கன்னா அந்த தீ குளிக்கலாம் பட்டம். நாட்டுக்கு எதுக்கு எடுக்கிற? மக்களை திருத்தணும், பண்பாட்டணும். எதுவுமே நம்ம போய் பிடிக்கிறது, அது அடிக்கிறது, அடிக்கு. ஏன்னா ஒரு ஆள் எத்தனை பேர் அடிப்பான் பறந்து? நேருக்கு நேர் என் கூட சண்டை போடுறான் ஒரு கதாநாயகனை. நேரம் அடிக்கிறேன். டேய் நான் சொல்கிறேன்டா, எவ்வளோ பெரிய நீ இதாக இருந்தாலும் சரி, என் கூட அடி ஒரே அடி நரம்பில் அடிச்சுன்னா நாக்கு தடி செத்து போயிடுவான். பௌட்டான் தராங்க சாமி, டூட்டியாமி தமான் தராங்க சாமி, டாட்யாமி தமாசாரம் ஆளிமொழி ஹவுச்சாலை சாவுந்த சாயாமி குவைச்சா மச்சாயாவு. கூரையிலிருந்து நாயை தூக்கி போட்டால் கீழே விழுந்து சிதைந்து செத்து போகும், ஒரு புளியை தூக்கி போட்டால் நிற்கும். அதுதான்டா நாங்கள் இதுவரை சாதி பார்ப்பதில்லை. சாதி பார்ப்போம் நாம் தமிழிலே இல்லை. இதுதான் வரலாற்று உண்மை. எத்தனை பாடல்கள் நாங்கள் எழுதிக்கிறோமா? ஒன்றிருந்தா தலைவரை பற்றிய பாடல்கள் அழகானுமே. பெண்ணை தான் பார்த்து சொல்கிறேன். நாங்கள் சொல்கிறேன், எண்ணில் அடங்கா கோடி கோடி வண்ண செஞ்சுடர் கூடி கூடி விண்ணில் குவிந்ததடா, அது கண்ணில் அடங்கா அழகை சூடி பிரபாகரனாய் உருவில் மாறி மண்ணில் மலர்ந்ததான். இதை விட எங்கேயே எழுதி பார்க்கலாம், எழுதுங்களா பார்க்கலாம். டேய் நானாக நினச்சேன்னா திரைப்படத்துக்கு கலக்கியெல்லாம் எழுதுன்னு வச்சுக்க, அதாவது ஸ்கூட்டி தேரிலே பியூட்டி ஊர்வலம்னு எழுதுனா அள்ளிடுவேன் காசை. நீ கோடி கோடியாக வந்தால் கூட என் தமிழ் செந்தமிழ் தனித்தமிழ் வண்டமிழ் ஒண்டமிழ் உயர்தமிழ் செந்தமிழ் சீமாவின் தமிழ், இந்த தமிழ் எவனுக்கு வழங்காது. ஏய் மருது பாண்டியர் வழங்கியது உண்டா? தலைவர் பூலித்தேவன் படையும் நான் தான். நாம் தமிழர் கட்சி, பூலித்தேவன் பேரன், மருதுபாண்டியர், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, அடமுத்துக்கோன், வன்னிக்காலடி, சுந்தரலிங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரே வடிவம். அது என் மருமகன் செந்தமிழ். என் மருமகனுக்கு நீங்கிறா அரசியல்ல நான் கேட்குறேன், கொஞ்சம் எனக்கு 5 நிமிடம் கொடுங்க. என் மருமகனுக்கு நினைக்கிற அரசியல்ல எவனாச்சும் மேலே போட்டு பேசி ஊடகவியலாளர் கேட்குறான்டா. நான் கேட்குற ஊடகத்தில் யாரும் படிக்கிறதே இல்லை, இவங்க கேட்கறதெல்லாம் வந்து பரப்புறதும் இல்லை. ஒரு வீடு ஊடகவியலாளர் அரசு என்றால் என்ன கேட்குறேன், ஒன்றும் தெரியல. ஒரு எதுக்கு ஏற்றுட்டு வர? அரசு என்றால் என்ன? இருவேறு வகுப்பு பகைமைகள் இணக்கம் காண முடியாத அரசு, அது தெரியல. இல்லை மாமா மாமான்றீங்களே, உனக்கும் மாமா உலகத்தையே மாமா தான். மாமாண்டா நேர் நேர் மாமா பெரியதுடா, எல்லாத்துக்கும் பெரியவர் நான் தான். ஏன்னா என்னுடைய எழுத்துக்கள் அழியாது. என் எழுத்துக்கள் யாருக்கும் கும்பிடு போடுவதில்லை, ஏனெனில் அவை கூலிக்கு பிறப்பதில்லை. சில புலவர்கள் பெரிய நான் பார்க்குறேன், வெட்டித்தனமாக போய் வாழ்த்துக்கிட்டு நான் எவனையும் சீட்டி அடிச்சவனா வாழ்த்துறான். டேய் அதில் நான் நிற்கிறேன்டா உலக அரங்கத்தில், பனிமடையோட உயர்ந்தவன் நான் தான் எழுத்துலகத்து. ஏன்னா யாருக்கு நான் அச்சப்படுறேன்? இந்த உட்காந்து சிரிக்கிறான என் மருமகன் தமிழ் யார் கார்த்திகை செல்வேன், என்னைய சிந்து நடையில் 100 பாடல்களை அறிஞர்களை மறைமலை அடிகளிலிருந்து இருக்கிற எல்லா அறிஞர்களையும் எழுத வச்சான். மிகச்சிறந்த ஒரு உந்தாற்றல். ஏன்னா அண்ணனுடைய கட்டளைக்கேற்ப அவன் எல்லாம் செய்வான், ஒரு சிறந்த திட்டம்லாம் போடுவான், கட்டிக்காரன். அவன் தான் என்னை இலக்கினான். என்னை இயக்க எவ்வளோ முடியாது. எங்கள் தமிழ் பழக்க சாவிலிருந்து அவர் ஒரு தம்பி என்னுடைய காதல் மைதன். இவர் அப்பா வந்து எனக்கு 6 ஆண்டு இளமை, அவன் தம்பி 4 ஆண்டு இளமை. நாங்கள் வந்து தின்னூர்தி எந்திர கம்பியர் பயிற்சி ராய்ப்பூரில் படித்து முடிக்கிறோம். அனைத்தையும் தமிழில் அப்போவே சொல்லுவேன். ஏன்னா பாவாணரை சந்திக்க வச்சவர் இப்போ பிரிஞ்சுத்தினார். அதனால எல்லாவற்றையும் தமிழ்லேயே சொல்லும்போது உடனே எங்கள் அண்ணன் தேடி வர்றாரு. 1977 தேடி வர்றாரு. தமிழ் மண்டன் உங்களுக்கு தெரியும், அவர் மனைவி பேர் தன்மானம். அவர் தேடி வந்து என்ன செய்கிறார், கும்பிடி பூண்டு முகாமுக்கு வர்றாரு. அதான் பாடி முகாம்னா பாடி. அங்கே வந்து என்ன செய்கிறாரு, முதல் சந்திக்கிறாரு. அப்போ சந்திக்கும் போது அவர் பார்த்தோம்னா அமைதியாக இருக்கார். நான் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், மியூசிக்ஸ்லாம் பெருசாக வச்சு கருப்பு சட்டை வேட்டிக்கிட்டுலாம் கட்டி துள்ளலாக இருப்பேன், வெறி கொண்டு நிற்பேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு படை உண்டு, வியாசார் படையில் பெரிய வட்டாரம், எங்களெல்லாம் யாரும் தொட முடியாது. ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து வச்சாருன்னா யாரும் கிட்ட வர முடியாது. சாதி தலைவங்கெல்லாம் என்னை கண்டு அஞ்சுவாங்க. எத்தனையோ தலைவரை பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் மக்களோட எந்த மக்களோடு மக்களை வாழ்ந்தோம்னா அவருக்கு அச்சம் இல்லை, இல்லாட்டா அவனுக்கு பாதுகாப்பு படப்படணும். அப்போ தலைவர் வந்தார். அதிலிருந்து 77 வேறு எங்கும் குடிகளுக்கு தான் எழுதுறது. எங்கள் அப்பா சொல்வார், விடுதலைகளை எவன் ஆதரிக்கிறானோ அவனுக்காக நான் பாடுவேன், அவனுக்காக நீ எழுத வேண்டும் என்று. அப்படி தான் மதிப்புக்குரிய வேல்முருகன் அண்ணன்லேருந்து தோழர் திருமாவளவன்லேருந்து மருத்துவர் ஐயா மட்டுமல்ல, இன்னொரு எல்லா கட்சி தலைவரும் விடுதலைகளை ஆதரிக்கும் போது மனம் திறந்து நாங்கள் எழுதியிருக்கோம் பாடல். ஆனால் அவருக்கு கொடவண்டி சாச்சிட்டாங்க இடைவெளியில். ஆனால் கொடைவண்டி சாச்சாமல் ஒரே கொடை, தமிழ் கொடை, நாம் தமிழர் கொடை, அச்சப்படாத ஒருத்தர் கடை செந்தமிழன் சீமான் தான். நான் பார்த்ததில் இவனுக்கு நிகரான ஒரு அறிஞன்
இதுவரை மக்களிடம் படைத்தளித்திருக்கிற அறிவு செல்வங்கள் அனைத்தையும் படித்து எவன் ஒருவன் இருக்கிறாரோ அவன் தான் அறிஞன். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது மார்க்சியம் சொல்லுது. அந்த மாதிரி படி, காலையில் படி, மாலையில் படி, படி படி படி. படித்ததை மக்கள் நடுவில் வெடி என்று வெடிக்கின்ற ஒரு வீர பரம்பரை. அவன் மருதுபாண்டின் மண்ணில் பிறந்தவன். தமிழ் குடிகள் அனைவரும் வரவர்தான், யாரும் சளைத்தவர்கள். எங்கள் அப்பா ஒரு செய்தியை சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது. இந்த வேட்டுக்களத்தில் ஒரு பாட்டு குயில் ஒரு புத்தகம் எங்கள் அப்பாவை பற்றி, நான் அவர் இருக்கும்போது எழுத முடியலை. ஆனால் அதுக்கு பின்னாடி அடுத்த ஆண்டு நினைவேந்தலில் வேட்டுக்களத்தில் ஒரு பாட்டு குயில் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுவோம். எங்கள் மருமகன் செந்தமிழன் சீமான் தலைமையில் தான் வெளியிடுவோம். என் தம்பிக்கு தெரியும், இளங்க உட்காந்துருக்கான். பாட்டு என்பது ஒரு வேட்டு மாதிரி. இவனுடைய திருமணம், என் தம்பி திருமணம் 2000 அண்ணன் தேசிய தலைவர் ஒரு மடல் அனுப்புகிறாரு. நெஞ்சாங்குலையை சாறு பிழிந்து பாடும் தேனிச்சு சிலப்பாக மைந்தனுக்கிட்ட எழுதி அது அங்கேருந்து நேரடியாக போராடி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தான் படித்து பார்க்குறேன். அப்புறம் மேடையில் படித்தாங்க. அப்போ படிக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தேன். அதை ஆனந்த விடனில் அப்படியே பதிப்பிச்சாங்க. அந்த எல்லாமே ஆவணங்கள் என்னிட்ட இருக்குது. என் தம்பிகிட்ட இல்லை, இந்த அவங்க வீட்டில் இல்லாதெல்லாம் என்னிட்ட தான் இருக்கும் ஆவணம். அப்பா பற்றிய பல செய்திகள் அது நீண்ட நேரம் ஆகும். இதை என் மருமகன் செந்தமிழன் சீமான் நடத்த சிறப்பாக இருக்கும். முகமும் முகவரி அவன் தாண்டி சின்ன புத்தகம். அதில் சில பாடல்களின் எடுப்பு அது படிய புது பாடுவாங்க. அது அப்படியே 1 கோடி எரிமலை அடையாது அப்படி நெளிச்சு போட்டுங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. எங்களுக்கு முகமும் இல்லை, முகவரி இல்லை. என்னடா தமிழ்நாட்டில் பதறிகள் ஆகிட்டான், செதறி ஓட்டான். இந்த மண்ணில் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மாடு தமிழ் பிள்ளைகள், விஎன்ஜி இனத்தின் பிள்ளைகள் பதறிகள் ஆகிட்டான். சின்ன இளைய ஏன்னா காரணம் தமிழ்நாட்டில் தமிழந்தான் ஆள வேண்டி இருக்கானா இல்லையே. அதனால் நான் நேரத்தை வீணடிச்சுட்டு இருந்தாலும் சோழவெடிகளை எங்கள் அப்பா அவரை பற்றி நான் எழுதிய அந்த புத்தகத்தில் எங்கள் அண்ணன் தமிழ்சங்கர் பெரிய காதல் மண்ணு உலக அழகியெல்லாம் ஓடி வந்து நின்றாங்க. வாழ்ந்தூர்தியில் இறங்கினாங்க. அவர் ஆனந்தப்பட்டில் என்னை திருமணம் பண்ணிக்க. அதெல்லாம் முடியாது, எத்தனை பண்ண நான் திருமணம் பண்ணுவேன். அவருடைய கவிதை, உன் சிரிப்பை கேட்டால் என்ன தருவாய் அப்படின்னு கேட்டார். எல்லா எதை கேட்டாலும் சிரிப்பை தருகிறாய், உன் சிரிப்பை கேட்டால் என்ன தரு. இது ஊரெலாம் அவன் எழுதி தாலி மாதிரி தொங்க விட்டு விட்டாங்க. அப்படி ஒரு பெரிய பேராண்மை படைத்தவரெலாம் இன்றைக்கி இருக்காங்க. பாலமுறை வேறுமன் இந்த மாதிரி என்ன இருந்த சின்ன இப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள்லாம் இந்த கட்சியில் இருக்கானே. இப்படி எல்லாம் ஒரு வெறுமனம் இல்லை. என் மருமகள்லாம் சூப்பராண்டிகளுக்கு நெருக்கமானவன். நேரம் இருந்திருந்தாலும் வேறவன். ஆனால் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். என்ன இருந்தாலும் சரி, சரியான ஆள் அண்ணன் தான். இன்றுள்ள அரசியலாளர்களில் எடை போட்டு பார்ப்போமானால் சீமான் தான் முன்னிற்பார். என்னை விட அரசியலில் உலகத்தில் படித்த யாருமே இல்லை. நான் மார்க்சியத்தை படித்தவன், நான் பேசுறதில்லை. ஏன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் யாருக்குமே தெரியாது, என் மருமகனை தவிர. இது உண்மையாக சொல்கிறேன். மேடை போட்டுக்க, என்னோட பேசுகிற யாராச்சும் இன்றுள்ள அரசியல் தலைவர்கள் என் கூட பேசுங்க. பேசிட்டீங்கன்னா அந்த டீ குடிக்கலாம். என்ன நீங்கள் இந்த மாதிரி ஏமாத்திட்டு வந்துடுறாங்க. அதை சேரம் இதை சேரம் பண்ணிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது. சீனி சக்கரை சித்தப்பா செப்தலை நக்க மாட்டான். நீ பாட்டில் அள்ளி விடுற. இனிமேல் இந்த மண்ணில் நீ 1000 பேர் கோடி கோடியாக வரலாம். உருப்படியாக ஒருத்தர் இருந்தாலும் போதும், உலகத்தை ஆட்டு படைப்பான். எங்கள் அண்ணன் தேசிய தலைவர் அவர் தேடி ஒரே ஆள், முதல் ஆள் தான். படிப்படியாக முன்னேறாரு, உலகத்தினுடைய உச்சத்துக்கு போட்டார். அப்படி உலக அரசில் தற்சார்பு அரசை நிறுவினார். அதே மாதிரி இந்த மண்ணில் ஒரு தற்சார்பு அரசை நிறுவக்கூடிய பேராண்மையும் பேரறிவும் உள்ள ஒரே என்னுடைய மருமகன் செந்தமிழன் சீமான் தான். நீங்கள்லாம் வித்துக்கள். ஊடகவியலில் என்ன நானும் ஊடகவியலாளர் தான். ஆனால் அதெல்லாம் என்னை அலையக்கூடாதுன்ட்டார் அண்ணன் ராஜேந்தர். அப்போ விளையாட்டுக்கு எழுதுவாங்க. அப்படி நானும் ஒரு கிண்டல் அப்படி கூட எழுத முடியும். திரைப்பட அவங்க மொழியிலேயே சொல்கிறேன். திரைப்பட தயாரிப்பாளருக்கு எது பிடிக்கும்? முதலில் இயக்குனரின் கதை பிடிக்கும், பின்னர் நடிகையின் சதை பிடிக்கும்னு அவர் சிரிச்சிட்டார். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் எப்பட்டா நாடு உள்ளாரும். பட்டம் அது நாட்டுக்கு எதுக்கு எடுக்கிற? மக்களை திருத்தணும், பண்பாட்டணும். எதுவுமே நம்ம போய் படிக்கிறது, அது அடிக்கிறது, அடிக்கு இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். அங்கே தமிழீழத்தில் எந்த படமும் தணிக்கை செய்து தான் போகும். பண்பாட்டு சிதைவு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆள் எத்தனை பேர் அடிப்பான் பறந்து? நேருக்கு நேர் என் கூட சண்டை போடுறான் ஒரு கதாநாயகனை. நேரம் நான் அடிக்கிறேன். டேய் நான் சொல்கிறேன்டா, எவ்வளோ பெரிய நீ இதாக இருந்தாலும் சரி, என் கூட அடி ஒரே அடி நரம்பில் அடிச்சுன்னா நாக்கு தறி செத்து போயிடுவான். எனக்கு சில பௌட்டாங் தராங்க சாமி, டூட்டியாமி தமான் தராங்க சாமி, டாட்யாமி தமான் சாரம் ஆலிமொழி ஹவுச்சாலை சாவுந்த சாயாமி குவைச்சா மச்சாயாவு
கூரையிலிருந்து நாயை தூக்கி போட்டால் கீழே விழுந்து சிதைந்து செத்து போகும். ஒரு புளியை தூக்கி போட்டால் நிற்கும். அதுதான்டா நாங்கள் வருகிறோம். நன்றி, வணக்கம்.